ஜோதிட விடியல் யூடியூப் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் ஸ்ரீ கால பைரவரின் பரிபூர்ண அருளாசியுடன் உங்கள் ஆஸ்ட்ரோ ராஜகுமாரியின் இனிய வணக்கம். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, சித்திரை 8ஆம் தேதி 21/4/2024 ஞாயிற்றுக்கிழமை மிருத்யுஞ்ச பிரதோஷம் அப்படிங்கிறத பற்றி, வளர்பிறையில் வரக்கூடிய பிரதோஷத்தை பற்றி, அதன் சிறப்பை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். எந்தெந்த நட்சத்திரக்காரர்களை பாதிக்கும், எந்தெந்த திதிக்காரங்களை பாதிக்கும், எந்தெந்த நாமயோகத்துக்கு பாதிப்பை தரும், அவங்கெல்லாம் எப்படி இருக்கணும், இல்லை எந்த ராசிக்காரர்களுக்கு பாதிப்பை தரும், இது எல்லாத்தையும் நம்ம பார்க்க போகிறோம். இங்கே முக்கியமாக அவங்க வழிபாடு செய்யணும். சரி, அடுத்தது இதை வழிபட்டால் என்ன கிடைக்கும், எப்படி வழிபாடு செய்யணும், இதை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். சரி, இந்த திருப்பம் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப விசேஷமாக 21/4/2024 அன்று ஞாயிற்றுக்கிழமையில் வரக்கூடிய பிரதோஷத்துக்கு பேர் மிருத்யுஞ்ச பிரதோஷம்னு பேருங்க. மிக சிறப்பாக உத்தர நட்சத்திரத்தில் வருது, சூரியனுடைய நட்சத்திரத்திலேயே வருது. சூரியனுடைய நட்சத்திரம் அன்றைக்கி சாயந்தரம் 5-8 வரைக்கும் இருக்குது. அடுத்தது ஹஸ்த நட்சத்திரம் வருது, சந்திரனுடைய நட்சத்திரம் வருது. சூரியனுடைய நட்சத்திரத்தன்னைக்கு வரக்கூடிய ஞாயிற்றுக்கிழமை, சூரியனுக்குரிய கிழமையில் வரக்கூடிய இந்த மிருத்யுஞ்ச பிரதோஷம் அப்படிங்கிறத என்ன அப்படின்னா, மிருத்யு அப்படின்னா நோய், கடன், எதிரி, இதெல்லாம் இல்லாமல் இருப்பதற்கு உரிய பிரதோஷம். அவ்வளோதாங்க, சரிங்களா? மிருத்யுங்க ஓமம் எதுக்காக வளர்க்குறோம்? ஆயுள் விருத்திக்காக, மரண பயம் விலகுவதற்காக உரிய பிரதோஷம். ஒன்று, கடன் தொல்லையும் தீரும். ஏன் அப்படின்னா, 2 விஷயம். இந்த பூ உலகில் நம்ம பிறந்தோம்னா இந்த உலகில் இருக்கக்கூடிய கடன், நீர்த்தார் கடன் செய்யணும், பெற்ற கடன் செய்யணும், வளர்த்த பிள்ளையை பெற்ற கடனையும் செய்யணும், நம்மளை வளர்த்த கடனையும் செய்யணும், நீர்த்தார் கடனையும் செய்யணும், முன்னோர்களுக்கும் செய்யணும், பெற்றோர்களுக்கும் செய்யணும், நம்ம பெற்றதுக்கும் செய்யணும், நம்ம பெற்றவங்களுக்கும் செய்யணும், நம்ம பெற்றவங்களோட பெற்றவங்களுக்கும் செய்யணும். ஸோ இதெல்லாம் தான் கடன். கடனை ஏதோ பணம் மட்டும் இல்லை, அந்த கடனை நிவர்த்தி செய்வதற்கு உரிய பிரதோஷம். இன்னும் ஒன்று என்னென்னா, நோய்பட்டு நம்ம இருந்தோம்னு வச்சுக்கிங்களேன், நமக்கு செல்வத்தில் எல்லாம் பெரிய செல்வம் நோய் நொடி இல்லாமல் இருப்பது, அது எவ்வளோ பெரிய அவஸ்தை. பணம் ஒரு பக்கம் போனாலும் இன்னொரு பக்கம் நம்மளோட உடம்புல இருக்க வலி, சரியா, அந்த அவஸ்தையிலிருந்து விடுதலை பெறுவதற்கு உரிய பிரதோஷம். எப்படி சனி மகா பிரதோஷம் வந்தால் எவ்வளோ விசேஷமோ, அதே மாதிரி ஞாயிற்றுக்கிழமை பிரதோஷம் வந்தால் ரொம்ப விசேஷம். ஏன்னா சூரியனுடைய பையன் சனியாக இருந்த கர்மாவையெல்லாம் கழிக்கக்கூடியதாக, சனியின் தோஷத்தை விளக்கக்கூடியவராக அந்த சனி மகா பிரதோஷம் இருக்கும். ஞாயிற்றுக்கிழமை என்பது நம்ம படக்கூடிய அவஸ்தைகளில் இருந்து இந்த ஆன்மாவுக்கு உரிய கிரகம் சூரியன். அப்போ அந்த ஆன்மா சுத்தம் அடைவதற்காக, அந்த ஆன்மா எந்த ஒரு கஷ்ட நஷ்டங்களையும் நம்ம எதுக்குள்ளேயும் பிடிபடாமல் நம்ம ஒரு இறை வழிபாட்டோடு இருக்கிறதுக்கு உரிய பிரதோஷம் இந்த பிரதோஷம். சரிங்களா? நிறைய பிரதோஷம்னா என்னன்னு பார்த்துருக்குறோம் இதுக்கு முன்னாடி வீடியோவில். புதுசாக ஒன்று பார்க்கலாம். பிரதோஷத்தன்னைக்கு எப்பயும் நான் சொல்லியிருக்கேன், காலையில் நம்ம 5 மணிக்கெல்லாம் 5:30 எழுந்திரிச்சு குளிச்சுட்டு வாசல் தெளிச்சுட்டு நம்ம பூஜை ரூமுக்குள்ள கூட்டி மெழுகி ஒரு தீபம் ஏற்றி, முடிஞ்சால் ஒரு அகல் விளக்கில் சிவனுக்கு தீபம் ஏற்றுங்க, இல்லை காமாட்சி அம்மன் விளக்குலேயே சிவனுக்கு இல்லக விளக்குது இருள் கெடுப்பது அப்படிங்கிற அந்த இதை சொல்லி நீங்கள் விளக்கேற்றி வைக்கலாம். இல்லை திருவிளக்கே போற்றின்னு கூட சொல்லலாம். எது முடியுதோ அதை சொல்லுங்கள். சொல்லி சிவபெருமானே ஓம் நமச்சிவாயான்னு சொன்னால் போதும். அது ஈஸியாக எல்லாரும் சொல்லலாம். இல்லையா, தென்னாற்றுடைய சிவனையை போற்றி எந்நாற்றவருக்கும் நிறைவாக போற்றின்னு சொல்லலாம். சிவபுராணம் பாடலாம், நமச்சிவாயம் வாழ்க நாதந்தாள் வாழ்க அப்படிங்கிற அந்த பாடலையும் பாடலாம். மாணிக்க வாசகர் எழுதிய திருவாசகத்தையும் பாடலாம். சிவபுராணம் அவரும் அதுதான் எழுதினார். எது முடியுதோ, தேவாரம், திருவாசகம், சிவபுராணம் எது முடியுதோ அதை பாடலாம். சரிங்களா? அந்த பாடிட்டு அன்றைக்கு மாலையில் சிவனுக்கு நடக்கக்கூடிய அபிஷேக பொருள்கள், இந்த வீடியோவில் வர எந்தெந்த அபிஷேக பொருளை செஞ்சால் என்னென்ன பலன் கிட்டணும், ஏன்னா நிறைய வீடியோவில் சொல்லியாச்சு. அதனால் அந்த அபிஷேக பொருள் உங்களால் எது முடியுதோ அதை வாங்கி நீங்கள் அதை கண்ணால் அந்த அபிஷேகம் நடைபெறுவதை பார்த்தா தான் அதுக்குள்ள புண்ணியம் உங்களுக்கு கிடைக்கும். சரிங்களா? சரி, அடுத்தது அன்று மாலையில் வீட்டில் பூஜை ரூமில் விளக்கேற்றி வைத்துட்டு, காமாட்சி அம்மன் விளக்கை ஏற்றிட்டு, பக்கத்தில் இருக்கக்கூடிய அதுவும் பிரதோஷம் நடைபெறக்கூடிய கோயிலுக்கு சென்று விநாயகப் பெருமானுக்கு, முருகப்பெருமானுக்கு, அம்பாளுக்கு, நந்தியன் பெருமாளுக்கு, சிவபெருமானுக்கு தீபம் ஏற்றணும். 5 தீபம் ஏற்றி வழிபாடு செய்யணும். ஏன் அப்படின்னு, நந்தி சிவபெருமானை தாங்கி கொண்டு இருக்கிறார் இந்த பிரதோஷ தின வேளையில். டெய்லி பிரதோஷ வேலை சாயந்தரம் 4:30 6 வரும். ஆனால் இந்த திதி சேர்ந்து வரும் பொழுது மிக சிறப்பாக இருக்குங்க. சரிங்களா? அவ்வளோ ஒரு சிறப்பு வாய்ந்தது இந்த பிரதோஷ தினம்.
இந்த திருப்பம் பார்த்தீங்க அப்படின்னா சதுர்தசி பிரதோஷமாக வருகிறது. அது ஒரு பெரிய விசேஷம். ஏன் அப்படின்னா அந்த பிரதோஷ வேளையில் பார்த்தீங்க அப்படின்னா திரையோதசி திதி அன்று முழுவதும் இருக்குது. மறுபடி சதுர்தசியும் சேர்ந்து இணைஞ்சு அன்றைக்கி இரவுக்கு அப்புறம் வந்துடுது பிரதோஷ வேளையில். அப்போ அன்று முழுவதும் திரையோதசி அப்படி இருக்குது இந்த பிரதோஷ வேளையில். அப்படி வெறும் திரையோதசி திதி இருந்தது அப்படின்னா அதுதான் பரிபூரணமான பிரதோஷம். அப்படி இருக்கக்கூடிய இந்த வேளையில் சிவபெருமானை சென்று வழிபாடு செய்துவிட்டு அந்த அபிஷேகத்தை எல்லாம் கண்ணால் கண்டுற்று விளக்கேற்று வைத்துவிட்டு அதன் பிறகு சோமசூத்திர பிரதட்சணை செஞ்சுவிட்டு அப்போ சிவபெருமான் சிவபெருமான் அன்னையோடு சேர்ந்து சோமச கந்தராக உள்ளாரியே கோயிலுக்குள்ளாரியே உட்பிரகாரத்திலேயே வலம் 3 முறை வரும்பொழுது அவரை சென்று வழிபாடு செய்துவிட்டு அந்த ரிஷபாரூடத்தில் இறக்கி கீழே வைக்கும் பொழுது ரிஷபாரூடத்தை தோலில் தூக்கிட்டு போவாங்க. உள்ளாரையே கோயிலுக்குள்ளார உட்பிரகாரத்தில் திருப்பி கொண்டுட்டு வந்து வச்ச உடனே அங்கே நமஸ்காரம் பண்ணிவிட்டேன். அதற்கு பிறகு முடிஞ்சால் கூட்டம் குறைஞ்சதுன்னா அதுக்கப்புறம் கூட சோமசூச்ச பிரதட்சணம் பண்ணிக்கலாம். சரிங்களா? இவ்வாறாக பண்ணி வழிபாடு செய்துவிட்டு நேராக வீட்டுக்கு வந்து பூஜை ரூமில் வழிபட்டிங்கன்னா தான் அந்த வழிபாட்டு முறை உங்களுக்கு அங்கே நிவர்த்தி அடையும். இதை இப்படி செய்யணும். அன்று முழுவதும் உபவாசம் இருந்துவிட்டு பால் மோர் இல்லை உங்களுக்கு பழசாறு இளநீர் என்ன குடிக்க முடியுமோ காஃபி டீ ஏதோ ஒன்று குடிங்க. மாதவிலக்கு இருக்கிறவர்கள் கர்ப்பிணி பெண்கள் உடல் நோய்வாய்ப்பட்டிருக்கிறவங்க இவங்க விரதம் இருக்க வேண்டாம். நமச்சிவாயம் என்று கூறிக்கொண்டே இருந்தாலே போதும், நல்ல பலன் கிட்டும். சரிங்களா? இது பிரதோஷம். இதனால் கிடைக்கக்கூடிய பலனை நான் சொல்லிட்டேன். யாரெல்லாம் வழிபாடு செய்யணும் அது ரொம்ப முக்கியம் இல்லைங்களா? இதில் ரொம்ப முக்கியம் என்னென்னா சூரியனுடைய நட்சத்திரம். ஏன்னா ஞாயிற்றுக்கிழமை வர்றதுனால சூரியனுக்கு உரிய நட்சத்திரம் கார்த்திகை உத்தரம் உத்திராடம். இந்த நட்சத்திரம் உடைப்பட்டு 2 ராசியில் நிற்கும். கார்த்திகை நட்சத்திரம் மேஷம் ரிஷபத்தில் நிற்கும், உத்திர நட்சத்திரம் சிம்மம் கன்னியில் நிற்கும், உத்திராடம் தனுசு மகரத்தில் நிற்கும். அப்போ மேஷம் ரிஷபம் சிம்மம் கன்னி தனுசு மகர இந்த ராசிக்காரர்கள் கண்டிப்பாக நான் சொல்லியிருக்க மாதிரி 5 தீபம் ஏற்றி வழிபாடு செய்து வில்வத்தால் அர்ச்சனை செய்து கொள்ள வேண்டும். சரிங்களா? கொஞ்சோண்டு அருகம்பில் எடுத்து நந்தியன் பெருமாளுக்கு வைத்து வழிபாடு செய்ய வேண்டும். 27 நாம யோகத்தில் அவயோகியாக வரக்கூடிய சூரியன் அவயோகியாக வரக்கூடிய நாம யோகம் 9வது நாம யோகமான சூழ நாம யோகம். அடுத்தது 18வதாக வரக்கூடிய வரியா நாம யோகம். 27வது நாம யோகம் வைத்திருக்கிய நாம யோகத்திற்கு அவயோகியாக சூரிய பகவான் வருவதனால் ஜாதகத்தில் அவர் எங்கே வேணாலும் இருந்துட்டு போகட்டும், அந்த அவயோகியோடைய தாக்கம் நமக்கு இல்லாமல் இருக்க இந்த மிருத்யுஞ்ச பிரதோஷம் அன்று சென்று வழிபாடு செய்யணும். சரி, அதே நேரத்தில் திரிசூனியமாக இந்த ஆகக்கூடிய சிம்ம வீட்டுக்கு உள்ள திதிகள் என்ன அப்படின்னா 3வது திதி திருதியை திதி, 6வது திதி சஷ்டி, 9வது திதி நவமி திதி, 10வது திதி தசமி, 13வது திதி திரையோதசி திதி. அப்போ இந்த திரையோதசி திதி அன்றைக்கே திதிசூனியத்துமாக ஆகக்கூடிய இந்த சிம்ம வீட்டுக்கு உரியவன் ஞாயிற்றுக்கிழமைக்கு உரிய சூரிய பகவான். சிம்ம வீடு திதிசூனியமாக மாறும். அப்போ அன்று சூரியனுக்கு உரிய பிரதோஷ வேளையில் சென்று அந்த கிழமையில் வழிபாடு செய்யும் பொழுது நமக்கு திதிசூனியத்தில் இருந்து கிரகங்கள் தசாபுத்திகள் நடத்தினாலும் கூட அதில் இருக்கக்கூடிய பாதிப்பு குறையுங்க. இதெல்லாம் சூட்சமம், அவ்வளோதான் இங்கே இருக்கக்கூடியது. அப்போ நீங்கள் பாருங்கள், திரையோதசி திதியப்பையே வரக்கூடிய இந்த மிருத்யுஞ்ச பிரதோஷம் என்பது அதுவே திதிசூன்யமாக சிம்ம வீடு ஆகுது. அப்படி இருக்கக்கூடிய வேளையில் நம்ம சென்று வழிபாடு செய்யணுமா வேண்டாமா? செஞ்சோம் அப்படின்னா கண்டிப்பாக கைமேல் பலன் கிடைக்கும். சரி, அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா மேஷ ராசிக்கு 5ஆம் வீடு சிம்ம வீடு, அப்போ 5ஆம் வீடுங்கிறது சுய புத்தி நல்லா இருக்கணும்னா மேஷராசிக்காரர்கள் போய் வழிபாடு செய்யணும். ரிஷப ராசிக்காரர்களுக்கு தாய் ஸ்தானம், அதுவே சுகஸ்தானம். அவர்கள் சென்று வழிபாடு செய்யும் பொழுது வண்டி வாகன சுகங்கள் அத்தனையும் கிட்ட, தாயின் அன்பு பரிபூரணமாக கிட்ட, தாயோட சண்டை சச்சரவுகள் இருந்தால் கூட அது எல்லாம் உங்களுக்கு பரிபூரணமாக நீங்கி அவங்களுடைய ஆசீர்வாதம் கிட்டும். தாய் இறந்து போயிருந்தால் அவங்க ஆசீர்வாதமும் கிட்டும். சரிங்களா? அடுத்தது மிதுன ராசிக்கு முயற்சி ஸ்தானம் சிம்ம வீடு. அப்போ உங்கள் முயற்சிகள் வெற்றி அடைவதற்கு இந்த மிருத்யுஞ்ச பிரதோஷம் பயன்படும்.
கடகத்திற்கு தனம் குடும்ப வாக்குஸ்தானம் இந்த சிம்ம வீடு. ஏன்னா அதுதான் தீசூன்யமாக மாறுது இல்லையா? அப்போ அவர்கள் எல்லோரும் தயவு செய்து போய் நீங்கள் நான் சொன்ன மாதிரி விநாயக பெருமான், முருகப்பெருமான், அம்பாளுக்கு, நந்தியன் பெருமாளுக்கு, சிவபெருமானுக்கு விளக்கேற்றி வைத்து வழிபாடு செய்தீர்கள் என்றால் கண்டிப்பாக உங்களுக்கு உங்கள் குடும்ப ஒற்றுமை மேலோங்கும். உங்களுக்கு குடும்பத்துக்கு வேணுங்கிற வருமானம் வரும். உங்களை வாக்கில் ரொம்ப இனிமையான பேச்சு வந்து வாடகைக்கு விட்டு பணம் சம்பாதிக்கிறதுமாங்கல்ல, பேசி வாயாலேயே பேசி, ஸோ வாயை வச்சு நீங்கள் வடை சுட்டு வாழ்ந்துருவீங்க. சிம்மம் உங்களுக்கு அது ஜென்ம ராசியாக இருக்கிறதுனால எடுத்ததெல்லாம் சிம்மமாக அந்த லீடர்ஷிப் வருவதற்கு உரியதாக இருக்கிறதுனால மிருத்யுஞ்ச பிரதோஷம் மிக சிறப்பு. கன்னி ராசிக்கு விரயஸ்தானம் அயன சயன சுகத்தை கொடுக்கக்கூடியது, மோட்சத்துக்கு வழிவகுக்கக்கூடியது. அதனால் கண்டிப்பாக அதுலேயும் இந்த உத்திர நட்சத்திரம் இருக்கிறதுனால மிக சிறப்பாக நீங்கள் வழிபாடு செய்யும் பொழுது மோட்சத்துக்கு வழிவகுக்க நல்ல எண்ணங்களோடு நல்ல தான தர்மம் செய்து நல்லபடியாக குடும்பத்தையும் உங்கள் மக்களையும் உங்களுடைய குழந்தைகளையும் அழகாக எடுத்துகிட்டு போய் நீங்கள் வாழ்க்கைக்கு இவர் தான் உதாரணம்னு உதாரண புருஷனாக வாழ்ந்துட்டு செல்லக்கூடிய ஒரு சூழ்நிலையை உருவாக்கும். துலா ராசிக்கு பாதகாதிபதி 11ஆம் இடம். லாபம் வரணுமா? கண்டிப்பாக உங்கள் ராசியில் தான் சூரியன் நீச்சம். அதனால் லாபம் வரணும் அப்படின்னா தொழில் வேலை இவற்றுக்கள் மூலியமாக உங்களுக்கு ஜீவனம் வரணும்னா அன்று சென்று வழிபாடு செஞ்சுனா கடன் தொல்லை நீங்கும், ஜீவனம் நன்றாக வரும். விருச்சிக ராசிக்கு 10ஆம் இடம். இது 10ஆம் இடங்கிறது தொழில் வேலை இவற்றுக்கெல்லாம் உள்ளது, கர்மஸ்தானம். நம்ம கர்மாவை கரெக்டாக கொண்டுட்டு போகிறதுக்கு சிறப்பாக இதை மிருத்யுஞ்ச பிரதோஷம் அன்று சென்று வழிபாடு செய்யணும். தனுசு ராசிக்கு பாக்கியஸ்தானம் தந்தை ஸ்தானம், சூரியனாலே தந்தை. அப்போ உங்கள் பாக்கியமெல்லாம் பாக்கியமெல்லாம் உங்களுக்கு வருவதற்கும் உங்களுக்கு ஒரு மகானாக இருந்த அறிவுரை சொல்கிறதுக்கு தந்தை ஸ்தானத்திலேயோ இல்லை தந்தையோ இருந்து அந்த அறிவுரையை பெறுவதற்கு உரிய பிரதோஷமாக இது இருக்கும். மகரத்திற்கு 8ஆம் இடம். அஷ்டமஸ்தானம், மரணஸ்தானம், கர்மஸ்தானம் இதெல்லாம் இருக்கக்கூடியதாக இருக்கும். ஆயுள் ஸ்தானம். சரியா? என் கர்மாவையெல்லாம் விட்டு என்னுடைய ஆயுளை நான் விருத்தி பண்ணி அந்த ஆயுள் இருக்க வரைக்கும் நோய் நொடி இல்லாமல் இருப்பதற்கு, ஏன்னா நீண்ட நோயை சொல்லக்கூடியதும் இந்த 8ஆம் இடம்தான் சிம்ம ராசி. அதனால் தயவு செய்து நோய்வாய்ப்படாமல் இருப்பதற்கு இந்த மிருத்யுஞ்ச பிரதோஷம் அன்று, ஏன்னா மிருத்யுஞ்ச ஓமம் தான் உங்களுடைய ஆயுளுக்கு. நீங்கள் அபிராமி கோயிலில் போய் பார்த்தீங்க அப்படின்னா திருக்கடையூரில் மிருத்யுஞ்ச ஓமத்தை தான் பண்ணி கொண்டே இருப்பார்கள். இந்த கோவிட் வந்த காலத்தில் கூட இந்த மந்திரத்தை சொல்லிக்கொண்டே இருங்கள், நோய் அண்டாது என்று நாங்களும் சொல்லிட்டு தான் இருந்தோம், அத்தனை ஜோதிடர்களும் ஆன்மீக அன்பர்களும். அதனால் புரிஞ்சு நடந்துக்குங்க. கும்பராசிக்கு 7ஆம் இடம். உங்கள் கலத்தரம் உற்றார் உறவினர் இவர்கள் எல்லோரும் நன்மையாக இருப்பதற்கு, நோய் நொடி இல்லாமல் இருப்பதற்கு நீங்கள் சென்று வழிபாடு செய்யணும். மீன ராசிக்கு 6ஆம் இடம். நோய் எதிரி கடன் இவையெல்லாம் வராமல் இருப்பதற்கு இந்த மிருத்யுஞ்ச பிரதோஷம் என்பது உங்களுக்கு மிக சிறப்பு. கடன் நிவர்த்தி செய்கிறதே மிருத்யுஞ்ச பிரதோஷம் தான். அது வாழ்க்கை கடனாக இருக்கலாம், செல்வ கடனாக இருக்கலாம், லௌலிக கடனாக இருக்கலாம், இல்லாட்டி நம்ம பாவ புண்ணிய கணக்கு கடனாக இருக்கலாம். இதுக்கு எல்லாம் உரியது இந்த மிருத்யுஞ்ச பிரதோஷம். அப்போ நீங்கள் வழிபாடு செய்யணும். அப்போ தர்ம திரிகோணமாக இருக்கக்கூடிய இந்த மிக சிறப்பாக சூரியன் குருவோடு இணைந்து இருக்கக்கூடிய வேளையில் வரக்கூடிய இந்த மிருத்யுஞ்ச பிரதோஷம், வளர்பிறை பிரதோஷம் உங்களுக்கு நீண்ட ஆயுளையும் கடன் நிவர்த்தியையும் கொடுக்கும். சரி, கடனை அடைப்பதற்கு எப்படி அப்படின்னா, நெல்லிக்காய் இருக்கு இல்லைங்களா, துவாதசி நெல்லிக்காய், பெரிய நெல்லிக்காய். அந்த நெல்லிக்காவை தயவு செய்து ஒரு 10 வாங்கிக்கிங்க. 10 வாங்கி, ஏன்னா தசமி திதி வரக்கூடிய நாளில் நமக்கு 10 அப்படிங்கிறது பித்தர்களுக்கு உரியது. மக நட்சத்திரம் பித்தர்களுக்கு உரிய நட்சத்திரம்னு நான் சொன்னேன் இல்லையா போன வீடியோவில். அதை மாதிரி இந்த திதியானது மிக சிறப்பாக இந்த பிரதோஷமானது அது பூரண பிரதோஷமாக இருக்கக்கூடியது தீப பிரதோஷம். அதனால் இந்த துவாதசி நெல்லிக்காய் இருக்கு இல்லையா, அதை வாங்கி ஒரு 10 வாங்கிக்கிங்க. வாங்கிட்டு போய் நந்தியன் பெருமாள் கிட்ட வைங்க. வச்சுட்டு அது கூட சிகப்பு கார அரிசி இருக்கு இல்லையா, அந்த கார அரிசியை நல்லா கழுவி கொஞ்சம் ஊற வச்சு வெல்லம், தேங்காய் துருவல், அதில் ஒரு சொட்டு நெய், ஒரு சொட்டு தேன் விட்டு எடுத்துகிட்டு போய் அது நந்தியன் பெருமாளுக்கு, ஏன்னா அந்த சிவனை அவர் தாங்குறாராம். சிவன் பிரதோஷ வேளையில் நந்தியின் கொம்புகளுக்கு இடையில் அவர் நடனம் புரிகிறார். அப்படி நடனம் புரியும் பொழுது அந்த நடனம் புரிஞ்சோடனே அவருக்கு கலைச்சி வரும் பாருங்க, ஒரு வேலை செஞ்சது. அதுக்கு இந்த கார அரிசி ஸ்ட்ரென்த்து. அதனால தான் சுகருக்கு அதை சாப்பிடுங்க, நிறைய ப்ரோட்டீன் இருக்குது அப்படிங்கிறாங்க. கார அரிசி, சிகப்பு அரிசி அப்படின்னு, கருப்பு அரிசியும் எடுத்துக்கலாம், இல்லை
கவுனி அரிசியும் எடுத்துக்கலாம், இல்லை நீங்கள் சிகப்பு அரிசியும் எடுத்துக்கலாம். ஏதோ ஒரு அரிசி அந்த 3ல் அதை நல்லா கழுவி நான் சொன்ன மாதிரி தேங்காய் துருவல், தேன், நெய் விட்டு வெல்லம் கலந்து அதை வச்சா அதை நந்தியன் பெருமாள் சாப்பிடுவாராம். நம்ம வைக்கிறத இந்த நெல்லிக்காய் ஆயிலை கொடுக்குமா, அதனால் அது நந்தியன் பெருமாளுக்கு அது வேணுமா. இதை 2 மகாலட்சுமி வாசம் செய்கிறதே இந்த நெல்லிக்காய். இதை கொண்டு வைக்கும் பொழுது 30 முக்கோடி தேவர்கள் எல்லோரும் இந்த பிரதோஷ வேளையில் சிவபெருமானுடைய நடனத்தை கண்டு கழித்து கொண்டு இருக்கக்கூடிய வேளையில் இதே நிவேதனமாக வைக்கும் பொழுது வில்வத்தால் சிவபெருமானுக்கு அர்ச்சனை செய்து அருகம்புல்லால் நந்தியன் பெருமாளுக்கு கொண்டுட்டு போய் வச்சு செவ்வரளி பூக்களால் அன்னையை நம்ம அர்ச்சனை செய்து வழிபாடு செய்யும் பொழுது, இல்லை அவளுக்கு அந்த சாட்சி வழிபாடு செய்யும் பொழுது பரிபூரணமாக நமக்கு அருளாசியை கொடுப்பதற்கு இவங்க 3 பேரும் ரெடியாக இருக்காங்க. 10க்கு சோமச கந்தராக வலம் வரும் பொழுது முருகப்பெருமானுக்கு செவ்வரளி பிடிக்கும், அதனால் அவருக்கும் அதை வைத்து வழிபாடு செய்யலாம். விநாயக பெருமானுக்கு அருகம்புல் வைக்கணும். எவ்வளோ ஈஸி பாருங்கள், ஒரு அருகம்புல், வில்வ, செவ்வரளி, வேலை முடிஞ்சுது. இதெல்லாம் விட்டுட்டு நம்ம அதுக்கப்புறம் ஜாதகத்தை தூக்கிட்டு இது பிரச்சனை அது பிரச்சனை அப்படின்னு நம்ம அலையிறோம். இதெல்லாம் அலையாமல் இருக்கிறதுக்கு தான் ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு திதிகள் போது நமக்கு வரக்கூடியதை கொஞ்சம் அதான் சொன்ன சின்ன விஷயத்தை நாம் கவனிக்கும் பொழுது ஒரு பெரிய கப்பலே ஒரு சின்ன ஓட்டை தான் முழுகடிக்க வச்சுது, அது வழியாக தண்ணி வந்து இல்லையா. சின்ன சின்ன விஷயங்களை நாம் கவனிக்கும் பொழுது சின்ன சின்ன விஷயத்தோடு நம்ம இணைந்து இருக்கும் பொழுது பெரிய விஷயம் வசப்படும் நமக்கு. சரிங்களா, அதை புரிஞ்சு நடந்துக்குங்க. பிரதோஷ வேலை காலகட்டத்தில் என்ன அபிஷேகம் செய்யணுங்கிறது வீடியோவில் வரும், அதை நீங்கள் பார்த்து உங்களால் என்ன முடியுதோ அதை செய்யுங்க. எதுவுமே முடியலையா, கவலையே வேண்டாம். அருகம்புல் எங்கே பார்த்தாலும் இருக்கும். சரி, இது வெயில் காலம், அருகம்புல் கிடைக்காது. எல்லார் வீட்லேயும் இப்போ ஒரு செவ்வரளி பூ செடி வைக்கிறாங்க, அதை கொண்டு போய் நீங்கள் கொடுக்கலாம். நெல்லிக்காய் மரம் இருந்ததுன்னா துவாதசி நெல்லிக்காவை எடுத்துகிட்டு போய் கொடுக்கலாம். சரிங்களா, செஞ்சு உங்கள் இல்லத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கெல்லாக இந்த 5 தீபத்தை ஏற்றி பஞ்சபூதன் சொரூபமாக இருக்கக்கூடிய சிவபெருமானுக்கு இந்த 5 தீபத்தை ஏற்றும் பொழுது சிவகுடும்பமாக இருந்து நமக்கு அருள் பாலிப்பார் என்பது திண்ணம். நீங்கள் எல்லோரும் இன்புற்று இருக்க வேண்டும் என்பதுதான் எனது நோக்கம். அடுத்தது சித்ரா பௌர்ணமி அன்று சித்திரகுப்தனை எப்படி வழிபாடு செய்ய வேண்டும் என்பதை பற்றி நம்ம பார்க்கலாம் வாங்க. நன்றி, வணக்கம்.